ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர மகா பெரியவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். நாளை ஜூன் 14 வளர்பிறை அஷ்டமி. இந்த ஒரு நாளில் நாம் பைரவருக்கு இந்த செயலை மட்டும் நாம் செய்தோம் என்றால் நமக்கு இருக்கக்கூடிய கோடி கடனும் அடைந்து விடுமாம். 21 நாளில் நாம் நினைத்தது எதுவாக இருந்தாலுமே நமக்கு கிடைத்து விடுமாம். அவ்வளவு சக்தி வாய்ந்த நாளாக இந்த அஷ்டமியானது கருதப்படுகின்றது. எனவே நீங்களும் இந்த வளர்பிறை அஷ்டமிகளில் இந்த ஒரு செயலை செய்யுங்கள். முக்கியமாக வளர்பிறை அஷ்டமிகளில் நாம் பைரவருக்கு இந்த ஒரு செயலை செய்து விட்டோம் என்றால் அதற்கு அப்புறமாக நாம் தேய்பிறை அஷ்டமி அன்று நாம் அந்த தேய்பிறை அஷ்டமியில் எந்த ஒரு செயலையும் பைரவரையும் நாம் வணங்கக்கூடாதாம். வளர்பிறை அஷ்டமி நாட்களில் இந்த செயலை செய்தவர்கள் தேய்பிறை அஷ்டமி நாளில் ஒன்றுமே செய்யாமல் இருந்து விடுங்கள். அதே போல் தொடர்ந்து வருகின்ற வளர்பிறை அஷ்டமிகளில் நீங்கள் பைரவருக்கு இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் நீங்கள் செய்து வாருங்கள். இதனால் மிக பெரிய அளவில் நன்மைகளானது ஏற்படுமாம். அவ்வளவு சக்தி பைரவர் கொடுப்பாராம். பைரவரை எடுத்துக்கொண்டாலே சிவபெருமானின் 64 உருவங்களில், அதாவது 64 அவதாரங்களுள் இந்த பைரவரும் ஒருவர். சிவபெருமானுக்குரிய அந்த 64 அவதாரங்களுள் பைரவர் மிக முக்கிய கடவுளாக கருதப்படுகிறார். எனவே நீங்கள் பைரவரையும் சிவபெருமானையும் மனதார நினைத்து கொண்டு அருகில் இருக்கக்கூடிய பைரவர் கோவிலுக்கோ, அப்படி உங்களுடைய வீட்டிற்கு அருகில் பைரவர் கோவில் இல்லை, வெகு தொலைவில் தான் பைரவர் கோவிலானது இருக்கின்றது என்று கூறுபவர்கள் நீங்கள் உங்களது வீட்டிலே சிவபெருமானின் புகைப்படத்தையும் அதற்கு அப்புறமாக பைரவரின் புகைப்படத்தையும் எடுத்து வைத்து கொண்டு இந்த மலரை மட்டும் நீங்கள் சாற்றி உங்களுடைய வேண்டுதல்களை நீங்கள் வையுங்கள். கட்டாயம் உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அந்த வேண்டுதலானது நிச்சயம் நிறைவேறும். அவ்வளவு சக்தி இந்த ஒரு செயலுக்கு இருக்கின்றது. இதனை நீங்கள் செய்வதன் மூலம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் முழுவதுமாக தீர்ந்துவிடும். அது மட்டுமல்லாமல் அதிக அளவில் பணமும் உங்களுடைய வீட்டை தேடி வந்து கொண்டே இருக்குமாம். அவ்வளவு சக்தி இந்த ஒரு வளர்பிறை அஷ்டமிக்கு இருக்கின்றது. எனவே வளர்பிறை அஷ்டமி நாட்களில் நாம் தவற விடாமல் மாதம் மாதம் இந்த ஒரு செயலை மட்டும் நாம் செய்து வந்தோம் என்றால் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட அளவிற்கு நன்மைகளானது நடக்குமாம். குடும்பத்தில் தேவையில்லாமல் எழுகின்ற சண்டை சச்சரவுகள், கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகள், குழந்தைகள் பெற்றோர்களின் சொல் பேச்சு கேட்குவதற்கும் நீங்கள் இந்த ஒரு செயலை மனதார செய்யலாம். இதை குடும்பத்தில் இருக்கிற ஒருவர் மட்டும் செய்யாமல் குடும்பத்தில் இருக்கின்ற அனைத்து நபர்களும் சேர்ந்து இந்த வளர்பிறை அஷ்டமி நாட்களில் இந்த செயல்களை செய்து வந்தீர்கள் என்றால் இதனால் உங்களுடைய குடும்பம் எந்தவித கஷ்டங்களும், குடும்பத்திற்கும் எந்த விதமான பிரச்சனைகள், நோய் நொடிகள், வியாதிகள் எதுவுமே வராமல், எதுவுமே உங்களை தாக்காமல் பைரவரும் சிவபெருமானும் பார்த்து கொள்வார்களாம். எனவே அவ்வளவு சக்தி இந்த ஒரு வழிபாட்டிற்கு இருக்கின்றது. இந்த ஒரு மலரை மட்டும் நீங்கள் சாற்றி வைத்து இந்த ஒரு விளக்கை நீங்கள் ஏற்றி வந்தாலே போதும். பார்ப்பதற்கு எளிய பரிகாரம் போல்தான் தெரியும். ஆனால் இதை நீங்கள் தொடர்ந்து வளர்பிறை அஷ்டமி எப்பொழுதெல்லாம் வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் பைரவருக்கு செய்து வாருங்கள். உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய பிரச்சனைகள் எதுவுமே ஒன்றுமே இல்லாமல் அனைத்துமே தூள் தூளாகிவிடும். கர்ம வினைகள் முக்கியமாக நீக்கப்படும். அதாவது நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள், தவறுகளுக்கு நம்மளுக்கு கர்மாக்கள் வினையாக வந்து நிற்கும். அந்த வினைகள் அனைத்துமே நீக்குவதற்கும் நீங்கள் இந்த ஒரு செயலை செய்யலாம். அது என்ன மலர், அது என்ன விளக்கு என்று காண்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் போடப்படுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மறக்காமல் நீங்களும் இதை செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் நாளை இந்த ஒரு பரிகாரத்தை செய்து வர சொல்லுங்கள். ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும். சிவபெருமானை பற்றி மகா பெரியவா அவர்கள் அவருடைய மனத்திற்கு வந்த அனைத்து பக்தரிடமே அடிக்கடி கூறுவார். அதனை போன்று இந்த வளர்பிறை அஷ்டமி நாள் வருவதற்கு 2 நாளுக்கு முன்பு வந்த அவருடைய மடத்தில் வைத்து அங்கு இருக்கின்ற பக்தர்கள் அனைவரிடமே நீ எப்பொழுதெல்லாம் வளர்பிறை அஷ்டமி வருகிறதோ அப்பொழுதெல்லாம் சிவபெருமானை மனதார நினைத்து பைரவருக்கு இந்த ஒரே ஒரு மலரையும் இந்த விளக்கையும் ஏற்றிவிட்டு உன்னுடைய வேண்டுதல்கள், எவ்வளவு பெரிய வேண்டுதல்கள், கோரிக்கைகள், உன் வாழ்க்கையில் நினைத்தது நடப்பதற்கு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அதை அனைத்தையுமே நீ மனதார நினைத்து கொண்டு அதனை நீ பைரவருக்கு இந்த மலரை சாற்றி வேண்டு. கண்டிப்பாக நீ நினைத்தது உனக்கு நடந்தே தீரும் என்பது போல காஞ்சி மகான் கூறியிருக்கிறார். எனவே நீங்களும் உங்களுக்கு வேண்டியது கிடைக்கவும், நீங்கள் நினைத்தது நடக்கவும், குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் தீர்வதற்கும் நீங்கள் இந்த ஒரே ஒரு மலரை மட்டும் சாற்றுங்கள். இந்த ஒரு சக்தி வாய்ந்த விளக்கையும் அதனுடன் நீங்கள் சேர்த்து ஏற்றி வாருங்கள். நாம் பைரவருக்கு
சாற்ற வேண்டிய அந்த சக்தி வாய்ந்த மிகவும் பைரவருக்கு பிடித்தமான மலர் எந்த மலர் என்று பார்த்தோம் என்றால் செவ்வரளி மலர் இருக்கிறதல்லவா. சிவப்பு நிறத்தில் விளங்கக்கூடிய செவ்வரளியால் நீங்கள் பைரவருக்கு இந்த ஒரு மலரை நீங்கள் சாற்றிவிட வேண்டும். உங்களால் எத்தனை எண்ணிக்கையில் மலர்களை சாற்ற முடியுமோ அவ்வளவு எண்ணிக்கையில் உங்களுக்கு நன்மைகளாக நடக்கும். அப்படி நீங்கள் மலர்களை சாற்றிவிட்டு அதற்கு அப்புறமாக பைரவருக்கு இந்த விளக்கை மட்டும் நீங்கள் ஏற்றி பாருங்கள். கட்டாயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுமே தீர்ந்துவிடும். அவ்வளவு சக்தியானது பைரவரின் இந்த வழிபாட்டுக்கு இருக்கின்றது. எனவே தவறாமல் நீங்களும் இந்த ஒரு வழிபாட்டை செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்தவரையும் செய்து வர சொல்லுங்கள். அந்த ஒரு விளக்கை நாம் எப்படி ஏற்ற வேண்டும் என்றால், முதலில் ஒரு மண் அகல் விளக்கு ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துவிட்டு அதனுள் நீங்கள் நல்லெண்ணெயை ஊற்றி ஒரே ஒரு கருப்பு நிற துணியை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். கருப்பு அல்லது சிவப்பு, சிவப்பு மிகவும் உகந்தது பைரவருக்கு. சிவப்பு நிற துணியில் 7 எண்ணிக்கையில் மிளகு இருக்கிறதல்லவா, அந்த மிளகை நீங்கள் 7 எண்ணிக்கையில் அந்த சிறிய நிறத்தில் எடுத்த அந்த சிவப்பு நிற துணியில் ஒன்றாக சேர்த்து ஒரு வெள்ளை நிற நூலால் அந்த துணியை நீங்கள் முடித்து கொள்ளுங்கள். அதை ஒரு மூட்டையை போல் கட்டி அதற்கப்புறமாக நாம் மண் அகல்விளக்குள் ஏற்றிய அந்த நல்லெண்ணெயில் நாம் அந்த மூட்டையை வைத்து அதனை திரியாக நாம் நினைத்து பைரவருக்கு இந்த ஒரு விளக்கையும் நாம் ஏற்றலாம். நீங்கள் வருகின்ற எப்பொழுது வளர்பிறை அஷ்டமி வந்தாலும் நீங்கள் பைரவருக்கு இந்த ஒரு செயலை செய்து உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அதனை நீங்கள் கேளுங்கள். கட்டாயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே உங்களுக்கு நிறைவேற்றப்படும். அவ்வளவு சக்தியானது இந்த ஒரு வழிபாட்டிற்கு இருக்கின்றது. எனவே தவறாமல் நீங்களும் செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் அனைவரையுமே இந்த ஒரு பைரவருக்கு இந்த ஒரு வழிபாட்டை நாளைய நாளில் செய்து வர சொல்லுங்கள். இதனால் மிக பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும். மறக்காமல் நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். இதனை போன்று தினசரி நடக்கின்ற வளர்பிறை அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமி, பிரதோஷம், பௌர்ணமி என அனைத்து நாட்களிலும் நாம் என்னென்ன பூஜைகள் செய்ய வேண்டும், என்னென்ன பூஜைகள் செய்தால், அதுவும் என்னென்ன சாமிகளுக்கு செய்தால் மிகவும் சந்தோஷப்படுவார்கள், நாமும் நமது குடும்பமும் எந்தவித கஷ்டங்களும் எந்தவித பிரச்சனைகளும் வராமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்யலாம், அதனை பற்றி தொடர்ந்து நாம் நமது சேனலில் வீடியோவை பதிவிட்டு கொண்டுதான் இருக்கின்றோம். எனவே தவறாமல் மறக்காமல் நமது சேனலை நீங்கள் பார்த்து உங்களுக்கான பரிகாரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் மட்டும் இதனை செய்து வாழ்க்கையில் மேம்படாமல் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்குமே இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இந்த ஒரு செயலை செய்து வர சொல்லுங்கள். இதனால் மிக பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும். இது காஞ்சி மகான் மகாபிரிவா அறிவுறுத்திய ஒரு எளிய பரிகார முறை. எனவே நீங்களும் இதை செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்களையும் இதனை செய்து வர சொல்லுங்கள். மறக்காமல் நமது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. மகாபிரிவா சரணம். நல்லதே நினையுங்கள். உங்களது வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில் ஒருபோதும் வெற்றியை காணவே முடியாது. எனவே மறக்காமல் நமது சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. மகா பெரியவா சரணம். நன்றி, வணக்கம்.